ஸோ ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் சியோல் ஸ்டேஷன் ட்ரூ ஹிட் மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவலாம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் ஒகிட்டாவை தான் காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்திருக்கிறான். அவங்க ஒய்ஃப் ஒகிட்டாவுக்கு தண்ணி கொடுக்கும்போது சூவோவை பற்றி பேசுகிறாங்க. மிஸ்டர் டீகோ ஹீரோ மேலே ஆர்வமாக இருக்காங்க, சஸ்பீஸாக இல்லை அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது கிட்ட ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த டீகோ அப்படிங்கிறவர் வந்து சூப்பர் நேச்சுரல் ஹீரோவோடைய ஒரு கமாண்டர். இவங்க இருக்க அந்த டீம் தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 டீம். அவங்க ஹீரோ மேலே ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஹீரோ வந்த வரப்பு தான் இது ரொம்ப நாள் கழித்து வரக்கூடிய 7th லெவல் டென்ஷன் சீக்கிரமாக வந்துச்சு. இதனாலேயே என்னுடைய காம்ரேட்ஸ் நிறைய பேர் எழுந்து போனாங்க. என் ஒய்ஃப் 7 டைம் அவள் சாவறதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். இதை நினச்சி எனக்கு வருத்தமாக இல்லை, ஆனால் எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கிட்டா கோவப்படுறான். ஃப்யூச்சரில் வில்லனாக இருக்கவங்க எல்லாருமே ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. அப்போ அவனும் கெட்டவனாக தான் இருப்பான். நான் அவனை எப்படியாவது கொன்னே ஆகணும் சீக்கிரமாக. ஹேய், நீ சீக்கிரமாக ஒரு போட்டை ரெடி பண்ணு, இங்கேருந்து சியோலுக்கு போக. அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு போட்டை மேக் பண்ணுறோம், அங்கே போயே ஆகணும், நான் அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இதே டைமில் ஹீரோடைய வீட்டை காட்டுறாங்க. இங்கே ஜின்ஹோ தலைவலிக்குது அப்படின்ட்டு தூக்கத்துலேருந்து ஏந்திரிக்கும் போது, ஏன்டா நைட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் தலைவலிக்காமல் இருந்தாண்டா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜின்ஹோவை திட்டுறாங்க. இதே டைமிங்கில் ஜின்ஹோவும் சிரிச்சுட்டு அவனுடைய மெஷனரி ஐடி கார்டை எடுத்து பார்க்குறான். எப்படியும் நான் மெஷனரி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் லைவ் ஸ்ட்ரீமரை காட்டுறாங்க. ஸோ யூடியூப் சேனலில் 1 மில்லியன் அடிச்சிருப்பான் ஜின்ஹோ பற்றின வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ இதனால எனக்கு நிறைய பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு ஜின்ஹோ வரான். இதை பார்த்துட்டு லைவ் ஸ்ட்ரீமர் சமக்கமாயிட்டு, ஏன்டா எத்தனை தடவைடா சொல்கிறது, கதவை தட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு சொல்லும்போது, சாரிப்பா மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஜின்ஹோ சொல்கிறான். சரி, ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போது, அவன் எப்போ பார்த்தா ட்ரைனிங் சுற்றிட்டு இருக்கான், நான் எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் போ அப்படிங்கிறான் ஸ்ட்ரீமர் சொல்கிறான். இதே டைமிங்கில் ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா அவனுடைய சோடை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இது பத்தலை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வெட்டி போட்ட எல்லாத்தையுமே ஹீரோடைய ஸ்பிரிட் ஒன்று சேர்த்து திருப்பியும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ட்ரைனிங் எடுக்க உதவுது. இதே டைமிங்கில் ஜின்ஹோடைய மகன் அந்த டெம்பிளில் இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்க கூட சேர்ந்து உல்ஃபுங்க கூட விளாண்டுக்கிட்டு இருக்கான். இதே டைமிங்கில் ஹீரோ என்ன பண்ணுறான்னா மாங்குங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளை கட்டி கொடுத்துருக்கான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏதாச்சும் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாங்குங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி, எங்கள் தங்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நன்றி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஜின்ஹோவுடைய மகன் வளர்றதை பார்த்துட்டு, இவன் சந்தோஷமாக இருந்தே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க அம்மா போன இருப்பு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், அதனால இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறான் ஹீரோ. இதே டைமிங்கில் மாங்கும் சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்கலை வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதே டைமிங்கில் நம்ம மாங்கை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஸோ அவனுடைய மருந்தெல்லாம் போட்டு ஒரு பக்கம் கண்ணு ஃபுல்லாக சமந்து போயிருக்கு, ஆளே பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கான். அந்த டைம் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு டிசீஸ் இருந்திருக்கு போல், அதனால தான் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு முடியல. இதை பார்த்துட்டு எல்லா பசங்களும் அவனுக்கு கிண்டல் பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கும்போது அவனை சுற்றி ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டான், யாரும் என்கிட்ட வர வேணாம் ஸோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு இருந்திருக்கான். அந்த டைம் அந்த துறவிகள் இருப்பாங்க இல்லையா, டெம்பிளுக்கு போகலாம் உனக்கு தான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போய் வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க மாஸ்டரே செத்த வரப்பு. ஸோ அவனுடைய கோபம் வந்து வெளிப்பட்டிருக்கும். அவங்க கையில் மாற்ற எல்லா பீஸ்ட்டுங்களையும் போட்டு தள்ளியிருப்பான், உயிர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதி. ஆனால் இவன் கோவப்பட்டு வர பீஸ்ட் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான். கொடூரமாக போட்டு தள்ளுறதை பார்த்துட்டு ஹீரோ மாங்கோடைய சீனியர் தான் அவனை கட்டுப்படுத்தியிருப்பாங்க. இந்த டைம் நான் ஆபத்தில் இருக்கும்போது நான் செஞ்ச தப்புக்கும் நீ பொறுப்பேற்று எல்லாத்தையும் சரி செஞ்சுருக்க, உனக்காக நான் அரக்க வகையில் கூட போவேன், பின்தொடர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாங்க் ஹீரோ கிட்ட இந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் மாங்கோடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை ஏற்படுத்துகிறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கில் இருக்கும்போது பாட்டி மட்டும் யாராங்க கத்தி வீசுறது, கொய்யால செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாங்க் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே போய் ட்ரைனிங் எடுக்க போகிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டினா மாங்கோடைய ரூமில் இருக்காரு. ஸோ கண்ணாடியை முட்டிட்டு கோபமாக இருக்கும்போது, மாங்க் சாப்பிடுவாங்க இல்லைன்னா அவங்க சூடு ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மாங்கை கூப்பிடும்போது மாங்க் கொஞ்சம் சிரிக்கிறாரு. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் ஒக்கிட்டா ஹீரோ இருக்கிற சியோலுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இதே டைமிங்கில் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸோ ஜின்னோவை காப்பாற்றிருப்பான் இல்லையா, அந்த டைம் வந்து டிஜிபி கில்டோடைய
அந்த ஆஃபரை ஏற்றிருப்பான். ஸோ கில்டு ஓப்பன் பண்ணதில் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி குடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வீடு கட்டுற பொறுப்பெல்லாம் டிஜிபி கிட்ட ஒப்படைச்சிருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஹோ கிட்ட ஹீரோ சொல்கிறான். ஆமாம் பிரதர், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கும்போது, நான் வந்து இங்கிலாந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன போக முடியுமா? ஏன்னா வான்வழி போக்குவரத்தும் சரி கடல் வழி போக்குவரத்தும் சரி தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம் பிரதர், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமர் ஸோ அந்த டிராகனும் அந்த கடலில் அந்த சுறாக்களும் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நியூஸை எடுத்து போட்டு காட்டுறான். சரி இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸோ தெரியல, சீன கவர்மெண்ட் வந்து இன்னும் 1 மாதத்தில் அந்த டிராகனை வந்து கிளியர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு லைவ் ஸ்ட்ரீமர் சொல்கிறான். இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, நீ தான் பறந்து போகல, பறந்து போக வேண்டியதுன்னு அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லைடா என்னால் பறந்து போக முடியாது, நான் வந்து புறா கூட ஃபியூஷன் ஆகி போனேன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் நல்லா பறக்க முடியும், அப்படி எங்கடா 10 நிமிஷத்தில் எப்படா இங்கிலாந்து போக முடியும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, சரி அப்போ நீங்கள் ஏன் கோல்டன் ஈகிளை டேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமர் சொல்கிறான். என்ன கோல்டன் ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி வைல்டு பீஸ்ட் எல்லாமே அவேக்கன் ஆயிருக்கு, இது எல்லாம் சவுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் தான் இதெல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு சேனலில் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமர் சொல்கிறான். அடுத்த சீனே ஹீரோவும் லைவ் ஸ்ட்ரீமரும் அந்த மலையை நோக்கி போக ஆரம்பிச்சிடறாங்க. பாஸ் என்ன பாஸ் என்னையும் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே தான் இந்த ட்ரிப்பில் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் பரவாயில்லடா அவங்க யூடியூப் சேனலுக்கு வீடியோ போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியில் கூட்டிகிட்டு அந்த மலையை நோக்கி போகிறான். இதே டைமிங்கில் ஒக்கிட்டாவும் சியோலுக்கு வந்துட்டான் போல். இன்னும் ஹீரோ இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 மணி நேரமாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. ஹீரோ ஒக்கிட்டாவுடைய ஒய்ஃபும், நீங்கள் போய் தான் ஆகணுமா, நீங்கள் மட்டும் ஜின்ஹோவை கொன்னீங்கன்னா நாடுங்களுக்கு இடையில ஒரு சண்டை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக நான் அவனை போட்டு தள்ளி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒக்கிட்டா சொல்கிறான். இதே டைமிங்கில் ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ இதே டைமிங்கில் லைவ் ஸ்ட்ரீமரை காட்டுறாங்க. அங்கே ஒரு பண்ணி வந்து அவனை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. அச்சோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமர் ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறும்போது அந்த பண்ணியும் வேகமாக வந்து அந்த மரத்தில் முட்டுது. அந்த மரமே கீழே இடிஞ்சு விழுது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய முயல் இருக்குது. அச்சோ என்னை சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும்போது, ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து 2த்தையுமே டேம் பண்ணிடுறான். முயலை அவனுடைய ஏரியாவுக்கு அனுப்பிடுறான். அந்த இடத்துல இருந்து ஒரு உல்ஃபை சமன் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமர் அது மேலே ஏற்றிக்கிட்டு ஹீரோ அந்த பண்ணி மேலே ஏறி கோல்டன் ஈகிள் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதே டைமிங்கில் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம மீசோக்கு கால் பண்ணி லீடர் எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, கால் பண்ண முடியும்னு சொல்லிட்டுறாங்க. ஸோ இதே டைமிங்கில் லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டஞ்சனில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டஞ்சன் இன்னும் 10 நிமிஷத்தில் பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டஞ்சனை ரிசர்ச் பண்ண சொன்னதை கேட்ட உடனே லீடர் ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகும் போது, கேப்டன் இன்னும் 15 நிமிஷத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீம் இங்கே வரப்போகுது, ஸோ அவங்க பார்த்துக்கிட்டுமே நம்ம என்னத்துக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண கேட்கும்போது, என்னடா இவ்வளோ பயந்தாவங்களா இருக்கீங்க, சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே, டேய் சீக்கிரம் கிளம்புங்கடா, இல்லைன்னா அந்த பைத்தியக்காரியை திருப்பி இங்கே இறக்கி சண்டை போட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெலிகாப்டரில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இதே டைமிங்கில் நம்ம லீடருக்கு கால் வருது. எடுத்து பேசினோடனே, ஹாய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டுட்டு அவங்க ஷாக்காக இருக்கும்போது, ஆமாம் ஒரு கழுகை தேடுறதுக்காக வந்திருக்கேன், உன் ஹெல்ப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, டேய் முட்டாப்பாயில் உனக்கு மேட்ரு தாண்டா முக்கியம், மூடிட்ட வைடா அப்படின்னு சொல்லிட்டு லீடர் கத்திட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஆமாண்டா எனக்கு ஒரு டவுட்டு, கோல்டன் ஈகிளுக்கும் மேட்ருக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமர்கிட்ட ஹீரோ கேட்கும்போது, அதை விடுங்க பாஸ், அங்கே தூரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமர் கேட்குறான். ஸோ அதை ஹீரோ பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.